Hi, hello, and welcome to Max More channel 12th CBSE Mathematics Matrices. Matricesல exercise 3.2ல last 3 sums பார்க்குறோம். So question number 20. Statement problem. The bookshop of a particular school has 10 dozen chemistry books, 8 dozen physics books, 10 dozen economics books. Their selling prices are rupees 80, rupees 60 and rupees 40 each respectively. Find the total amount the bookshop will receive from selling all the books using matrix algebra. ஓகேவா? ஸோ என்ன 10 கெமிஸ்ட்ரி இருக்குது, 8 டசன் ஃபிசிக்ஸ் இருக்குது, 10 டசன் எக்கனாமிக்ஸ் புக் இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்துக்கும். கெமிஸ்ட்ரி எவ்வளோ 80, ஃபிசிக்ஸ் எவ்வளோ 60, எக்கனாமிக்ஸ் எவ்வளோ 40. ஸோ ஒரு டசனுக்கு எவ்வளோ புக் இருக்கும்? ஒரு டசனுக்கு 12 இருக்கும் இல்லையா? ஸோ the total amount that will be received from the sale of all these books can be represented in the form of a matrix. 12 இருக்கும், ஒவ்வொரு டசன்லேயும் 12 இருக்கும். அப்போ 10, 8, 10, அப்போ 12 வெளியில் வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் எவ்வளோ? 80 rupees, இது 60, இது 40. ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ 12 into 10 into 80 plus 80 into 60 plus 10 into 40. ஓகேவா? So 80 into 10 எவ்வளோ? 800. 8 into 60 480. 40 into 10 400. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 1680. ஸோ 12ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20,160. Thus the bookshop will receive rupees 20,160 from the sale of all these books. ஓகேவா? ஈஸியான சம் இல்லையா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Assume x, y, z, w and p are matrices of order 2 by n, 3 by k, 2 by p, n by 3 and p by k respectively. The restriction of n, k and p so that py plus wy will be defined are. ஓகேவா? இந்த 4 சாய்ஸஸில் எது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஒய் எந்த ஆர்டர், இசட் எந்த ஆர்டர் அப்படி போட்டிருக்காங்க. இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ py plus w. p வந்து என்ன கொடுத்துருக்காங்க? p இங்கே இருக்குது. p ஆர்டர் வந்து p by k. ஓகேவா? ஒய்க்கு என்ன ஆர்டர்னு பாருங்கள், 3 by k. அதுமாதிரி டபிள்யூக்கு, டபிள்யூ இங்கே இருக்கு இல்லையா? டபிள்யூக்கு என்ன இருக்குது? n by 3. அப்புறம் ஒய்க்கு 3 by k. ஸோ ஃபஸ்ட்டு py நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டு மேட்ரிசஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செக் பண்ணணும்? ஃபஸ்ட்டு மேட்ரிசஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? அதான கண்டிஷன். அப்படின்னு பார்த்தா இந்த கே எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? 3க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ கேயோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. கே ஈக்குவல் டு என்னது? 3. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இதில் ஆப்ஷனில் பாருங்கள், கே ஈக்குவல் டு 3 ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர் இருக்கும். சரி, ஓகே. இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன பார்க்கலாம்? ப்ளஸ்ஸு. பிஒய் ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கணும்? ரெண்டுத்தோட இதுவும் என்னவா இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா? ஆர்டர் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ப்ளஸ் பண்ண முடியும். ரெண்டு மேட்ரிக்ஸஸ் ஆர்டர் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால் ப்ளஸ் பண்ணவே முடியும். சப்ட்ராக்ஷன் அடிஷனுக்கு சேம் ரூல் தான். ஓகேவா? ஸோ இது வந்து பிஒய் வந்து என்ன ஆயிடுது? பி கிராஸ் கே. இது வந்து என்ன ஆயிடுது? இது மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ஆர்டர் என்ன கிடைக்கும்? இது மல்டிப்ளை பண்ணும்போது ஆர்டர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது பி கிராஸ் கே கிடைக்கும். இது வந்து என் கிராஸ் கே. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தோட ஆர்டரும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால் ஆட் பண்ணவே முடியும். அப்போ இங்கே கே ஈக்குவல் டு கே, என் ஈக்குவல் டு பி. ஓகேவா? இல்லை பி ஈக்குவல் டு என். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் ரைட்? அப்போ K3 P ஈக்குவல் டு என்னன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஒன், சேம் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இஃப் n ஈக்குவல் டு பின்னு கொடுத்துட்டாங்க, அந்த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 7x - 5z என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ 7x எக்ஸ், ஃபஸ்ட்டு எக்ஸோட ஆர்டர் எழுதிக்கலாம், 2 by n இசட்டோட ஆர்டர். இப்போ மல்டிப்ளை பண்ணுறதால ஆர்டர் சேஞ்ச் ஆகுமா? ஆர்டர் சேஞ்ச் ஆகுது. அப்படியே தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க. அப்போ 7xக்கு 2 by n, 5zக்கு 2 by p. ஸோ முன்னாடி பார்த்தோம் அடிஷன் சப்ராக்ஷனுக்கு என்ன ரூல் பார்த்தோம்? ரெண்டுத்தோட ஆர்டரும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். இது 2 by n-ஆக இருக்கணும், இல்லைனா அது 2 by p-ஆக இருக்கணும். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸில் நம்ம பார்த்துக்கலாம், 2 by p இல்லை, p by 2 தான் இருக்குது. அப்போ அது கிடையாது. n by 3, p by n எதுவுமே கிடையாது. அப்போ என்னவா இருக்கணும்? 2 by n. அவ்வளோதான். ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.